பாருங்கள் எல்சிஎம் 0.6, 9.6, அண்ட் 0.12 இருக்குது. எல்சிஎம் வந்து நமக்கு இதை வந்து பாயிண்டில் இருக்கிறதுனா நம்ம கஷ்டமாக இருக்குன்றனால நம்ம ஃப்ராக்ஷனில் மாற்றிக்கலாம். ஃப்ராக்ஷனில் மாற்றினீங்கன்னா என்ன ஆகும், 6/10. அந்த ஒரு பாயிண்ட் எடுக்கணும் 10 போடுவோம். அப்போ 9 இதை வந்து எப்படிலாம் 96/10ன்னு வந்துடும். இங்கே 2 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 இருக்குது, அப்போ கீழே 100ன்னு வரும். அப்போ 12/100. ஓகேவா? இப்போது எல்சிஎம் தான் கேட்குறாங்க. இந்த மாதிரி எல்சிஎம் கேட்டால் என்ன சொல்லியிருக்கேன், மேலே என்ன இருக்கோ அது அப்படியே வரும். எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் 6,96,12ன்னு வரும். ஓகேவா? கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹெச்சிஎஃப் வரும். ஹெச்சிஎஃப் எதுக்கு கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 10,10,100க்கு கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ மேலே இருக்கிறதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. என்ன வரும், 6,96,12. இப்போ மோஸ்ட்லி இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு 96ல் 6 டேபிளும் வருது, 12ம் வருது. கரெக்டுங்களா? 12 டேபிள். அப்போ இது கண்டிப்பாக எல்சிஎம் வந்து 96 தான் இருக்கும். ஏன்னா இதுலேயும் 96ல் 6 டேபிளையும் வரும், 12 டேபிளையும் வரும். ஆனால் 96 தான் வரும். கீழே வந்து பார்த்திங்கன்னா இது 10, இது 10 ஸ்கொயர்னு எழுதுனோம்னா மினிமமாக இருக்கிறதான் போடுவோம். ஸோ இதெல்லாம் 10^1 இருக்குது. இப்போ ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ மினிமம்னா 10^1 தான். அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 9.6 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா?